வச்சு சூப்பராக பண்ணு போல் தோசை செய்யலாம். வாங்க தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். வச்சு இப்போ மாவில் கலந்துக்கலாம். தவா வச்சு தோசை ஊற்றலாம். வேணாம் சோடா மாவுனா கூட நான் கலக்கல. எப்பவும் போல் ஒரே தோசை சாப்பிட்டா இட்லி சாப்பிட்டா பசங்களுக்கு வீட்டில் பிடிக்கலன்னுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வச்சுக்கலாம். இட்லி மாவு தயிர் சேர்க்கல, ரவை சேர்க்கல, வெறும் இட்லி மாவு தான். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அவங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அஞ்சு போல் தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.